காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள முழாண்டு தேர்வு திருப்புதல் வினாவிடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வர போகுது, அதனால நம்ம ரிவிஷன் பார்க்குறோம். இதிலிருந்து கரும்பலகையில் எழுதி போடக்கூடிய வினாக்கள் தான் உங்களுக்கு தேர்விற்கு கேட்கப்படும். இதில் எக்ஸ்ட்ரா சில வினாக்கள்லாம் எழுதி போடப்படும். ஆனால் தேர்விற்கு இதிலிருந்து தான் உங்களுக்கு வினாக்களானது கேட்கப்படும். அதனால் இதிலிருந்து இடம்பெறக்கூடிய வினாக்களை நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலேயோ அல்லது தமிழ் நோட்லேயே எழுதி வைத்து கொண்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு முழாண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும் மாணவர்களே. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை கவனமாக நீங்கள் உங்களுடைய நோட்லேயோ புத்தகத்திலே குறித்து வைத்து கொண்டு படிக்க வேண்டும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு முழாண்டு தேர்விற்கு வினாக்களானது கேட்கப்படும். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காட்டிலிருந்து வந்த சரியான விடை உங்களுக்கு 12 மார்க்குக்கு கேட்கப்படும். ஆனால் இதில் 13 வினாக்களானது இடம்பெற்றிருக்கும். நீங்கள் தேர்விற்கு 12 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு சரியான விடை கேட்கப்படும். காட்டிலிருந்து இப்போ முதல் வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. இதற்கான விடை வேலங்கள். வேலங்கள்னா யானைகள். அடுத்தது இரண்டாவது கனகசுனை. கனகச்சுனை உங்களுக்கு இந்த வினாக்கள் இயல் 5, 6, 7 இதிலிருந்து வினாக்களானது உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. கனகசுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கனகசுனை என்னும் சொல்ல நம்ம பிரித்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான விடை கனகச்சுனை. இதை பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகம் உங்களுக்கு வினாக்கள் எழுதி போடல, விடைகள் மட்டும் எழுதி போடல. நீங்கள் என்ன பண்ணணும், உடைய புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள். இப்போ காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன வேலங்கள். இரண்டாவது கனகசுனை என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனகம் கூட்டல் சுனை. அடுத்ததாக மூன்றாவது பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். அப்போ பனை ஓலைகள். இதுக்கான விடை இ பனை ஓலைகள். அடுத்தது நான்காவது பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். இப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனைதல். அடுத்ததாக ஐந்தாவது கயிறு கூட்டல் கட்டில். கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இது எவ்வாறு நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயிற்று இக்கு வரணும், இக்கு வரா மாதிரி நம்ம சேர்த்து எழுதணும். கயிற்று கட்டில். அடுத்ததாக ஆறாவது சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சுன்னா அது என்ன தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தொகை. அப்போ சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. அடுத்ததாக ஏழாவது கண்ணா வா என்பது டேஷ் தொடர். கண்ணா வா என்பதனுடைய விடை விழி தொடர். இது வேற்றுமை இலக்கணத்தில் உங்களுக்கு இருக்கு, விழி தொடர். அடுத்ததாக எட்டாவது அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி. குற்றமற்ற
குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்தது 9வது, பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல். அடுத்தது 10வது, சேரர்களின் தலைநகரம் டேஷ். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. அடுத்ததாக 11வது, விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும், 3 வகைப்படும். அடுத்ததாக 12வது, எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணம். அடுத்தது 13வது, விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். இது நம்ம எழுதியாச்சு. இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 12 உங்களுக்கு கேட்கப்படும். அதை நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. அடுத்ததாக சரியான விடையில் இன்னொரு வினா. சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடரில். இது வேற்றுமை இலக்கணம். அடுத்ததாக கோடிட்ட இடம். அடுத்ததாக கோடிட்ட இடம். கோடிட்ட இடங்களே 2வது ரோமன் லெட்டர். இப்போ நம்ம சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். இதுக்கான விடை சேலம். அடுத்தது 2வது, சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் டேஷ். திண்டுக்கல். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல். அடுத்ததாக 3வது, சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. குடநாடு. அடுத்ததாக 4வது, பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது. இதற்கான விடை திருப்பூர். இப்போ மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல். சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகின்றது திருப்பூர். அடுத்ததாக 3வது,
ரோமன் லெட்டர் 3. சரியான விடை பார்த்தாச்சு. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுலேருந்து 4 வினாக்கள் வந்து உங்களுக்கு எழுதி போடப்பட்டுள்ளது. கோடிட்ட இடம் ஏதாவது 3 நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 3வது ஏதாவது 3 தான் உங்களுக்கு தேர்விற்கு கேட்கப்படும். அடுத்தது ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. பொறுத்துக பெயரற்ற தொடர். பெயரற்ற தொடர் இதற்கான விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதிய பாடல். நான் விடைகளை உங்களுக்கு வினாக்களுக்கு நேராகவே எழுதி போடுறேன். ஆனால் தேர்வில் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்கப்படும். பெயரற்ற தொடர் எழுதிய பாடல் புத்தகத்தில் நீங்கள் சரியான முறையில் குறித்து கொள்ள வேண்டும். இயல் 5 உங்களுக்கு இந்த வினாக்களானது இடம்பெற்றிருக்கு. அடுத்தது வினையற்ற தொடர். வினையற்ற தொடர். வினையற்ற தொடர் என்பது பாடி ஊல முடிஞ்ச அது வினையற்ற தொடர். பாடி முடித்தான். பாடி முடித்தான். அடுத்தது மூன்றாவது வினைமுற்று. வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் இதற்கான விடை வென்றான் சோழன். வென்றான் சோழன். அடுத்ததாக 4வது எழுவாய் தொடர். எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் கார்குழலி. எழுவாய்னா பெயர் சொற்கள் வந்தால் அது எழுவாய். கார்குழலி படித்தாள். கார்குழலி படித்தாள். அடுத்ததாக 5வது ஏதாவது 4 உங்களுக்கு தேர்வுக்கு கேட்கப்படும். விழி தொடர். விழி தொடர் புலவரே வருக. கோடிட்ட இடம் உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 3 வினாக்களானது கேட்கப்படும். பொறுத்துக்கள் 5 கொடுத்து ஏதாவது 4 உங்களுக்கு தேர்விற்கு கேட்கப்படும். இப்போ பெயரற்ற தொடர் எழுதிய பாடல். வினையற்ற தொடர் பாடி முடித்தான். அடுத்தது வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். 4வது எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். 5வது விழித்தொடர் புலவரே வருக. அடுத்ததாக 4வது ரோமன் லெட்டர் 4. லெட்டர் 4 அடி பிறழாமல். அடி பிறழாமல். அடி பிறழாமல் எழுதுக. அடி பிறழாமல் எழுதுக. அதாவது இதில் உங்களுக்கு கவிதை பேழை செய்யுள் பகுதி கேட்கப்படும். இப்போ பாடறிந்து ஒழுகுதல். இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல். இயல் 5 அதாவது அறிவு எனப்படுவது என தொடங்கும். அறிவு எனப்படுவது மெமரி போயம் உங்களுக்கு இயல் 5 பாடறிந்து ஒழுகுதலில் தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பாடறிந்து ஒழுகுதல் கேட்கப்பட்டுள்ளது. அறிவு எனப்படுவது பேதையர் சொல்.
பேதையார் சொல் நோன்றல் எனத் தொடங்கும் பாடலை எழுதுக. இது வந்து உங்களுக்கு இயல் 5ல் பாடறிந்து ஒழுகுதலில் வந்து இந்த பாடலானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். இந்த பாடலை நான் எழுதி போடுறேன். புத்தகம் இல்லாதவங்க உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அடுத்தது செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. அடுத்தது நிறை எனப்படுவது மாறாமை. அடுத்தது நிறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். அடுத்ததாக பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த பாடல் தான் வந்து உங்களுக்கு மனப்பாட செயல் வந்து கேட்கப்படும் 4 மதிப்பெண்களுக்கு. இப்போ பாருங்க, அறிவு பாடறிந்து ஒழுகுதல்ல அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என தொடங்கும் பாடலை எழுதுக. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த 4 வரிகள் மட்டும் நீங்கள் தேர்விற்கு எழுதி கொண்டால் போதுமானது. அடுத்ததாக திருக்குறள். திருக்குறள் எழுதுக. அதாவது திருக்குறள் வந்து 2 திருக்குறள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. அதாவது இதனால் இவன் முடிக்கும், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அடுத்தது 2வது கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இந்த 2 திருக்குறளை நீங்கள் வந்து தேர்விற்கு படிக்க வேண்டும். இது புத்தகத்திலே இருக்குது. புத்தகம் இல்லாதவங்க கரும்பலகை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம வேறொரு வகுப்பில் வந்து சந்திக்கலாம். குருவினாக்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதுவரை உங்களுடைய நோட்டில் எழுதி கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே.